அவல் வச்சு உப்புமா பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாங்க. இது நார்த் இந்தியனில் ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷு. அதுக்கு முதல்ல அவல் எடுத்து அதை தண்ணி விட்டு நல்லா அலசிக்கோங்க. அலசிட்டு தண்ணியெல்லாம் ஈர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க. 2 நிமிஷம் கழித்து எடுத்து அதில் தேவையான உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. அவல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இது தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு வடை சட்டி வச்சு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. அதில் கடுகு உளுந்தம் பருப்பு, கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் போட்டு தாளிச்சுக்கோங்க. எல்லாத்தையும் தாளிச்சுக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கிட்டு, வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டு, கொஞ்சமாக முந்திரி பருப்பு, கடலை பருப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற அவலையும் போட்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சம் சர்க்கரை போட்டு நல்லா எல்லாத்தையும் கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க. இப்போ சூப்பராக ரெடி ஆகிடும் அவல் உப்புமா. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா இது மேலே கொஞ்சம் மிக்சர் இல்லைன்னா சேவ் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். நல்லாயிருக்கும். தேங்க்யூ.